சாட்சியை உங்களுக்குள் நிகழும், உங்களுக்கு உள்ளும் வெளியும் நிகழும் அனைத்தை சாட்சியாய் பார்க்க, இது ஏதோ 1/2 மணி நேரம் பண்ற தியானம் இல்லைங்கய்யா. நாள் முழுவதும் அதே ஆபீஸ்க்கு போங்க, சாட்சியா பாருங்க எப்படி கொந்தளிக்கிறீங்க. மேனேஜர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே, பாஸ் உங்களோட மீட் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி கொந்தளிக்கிறீங்கன்னு பாருங்க. எத்தனை ரிஹர்சல், எத்தனை பயம், எத்தனை பொய் விடைகள், எத்தனை ஸ்பான்டேனியஸ் லைஸ், எத்தனையை உருவாக்குறீங்கன்னு அப்படியே சாட்சியா பாருங்க. உங்க உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நடக்கிற அத்தனை கொந்தளிப்பையும் சாட்சியா பாருங்க. இந்த 28 நாளும் முடிந்தவரை குறைந்த வார்த்தைகளை உபயோகம் பண்ணுங்க. மனத்தினுள்ளும் மனத்துக்கு வெளியிலையும் குறைந்த வார்த்தைகளை உபயோகம் பண்ணுங்க. உங்க மனம் உங்க மனைவி மாதிரி, நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்கனாலும் ஒழிஞ்சிங்க. சும்மா இருந்தீங்கன்னா அப்பவும் பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் இல்லை. நான் பேசிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கேன், நீனா சும்மாவே இருக்க, அதுக்கும் சண்டை வரும். ஆனா ஒரு 10 நாள் அதை பொறுத்துக்கிட்டீங்கன்னா, சரி இப்படித்தான் ஆயிருச்சு இது அப்படின்னு சும்மா இருக்கிற காரணத்துக்காக சண்டை வர்றது வராது. அப்ப என்ன ஆகும்னா, கொந்தளிப்புகள் அடங்கி நிஜத்தை பார்க்க துவங்குவீர்கள். ஐயா, கொந்தளிப்புகளிலிருந்து இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகள் எப்படி உங்க நாக்கு ஸ்பைசியான ஃபுட்டுக்கும் ஊறுகாய்க்கும் இந்த அறுசுவைக்கு அடிமைப்பட்டு கிடக்கோ, அதே மாதிரிங்க உங்க மனம் இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்குங்க. நீங்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடுவதை விட இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கின்றீர்கள். வெற்றிங்கிறத விடங்கய்யா, 4 பேர் சொல்லணும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சான் தெரியுமா, வேற யாராவது அவன் இடத்துல இருந்தா எப்பவோ தூக்கு மாட்டி செத்து இருப்பாங்க. இத 4 பேர் சொல்லணும்ன்றதுக்காக நீங்களே சொல்லி சொல்லி பார்த்து, இத 4 பேர் சொல்ல வைக்கிறதுக்கான டைலாக்ஸை நீங்களே மற்றவங்களுக்குள்ள ஃபீட் பண்ணி, ஒரு கொடுமை என்னன்னா, இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாவதுதான் மிகப்பெரிய அடிமைத்தனம். மது, மாம்சம், போதை, சகல போதைக்கும் அப்பாற்பட்டு இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளின் அடிமைத்தனம்தான் மோசமான அடிமைத்தனம். மோசமான அடிமைத்தனம். இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாகும் போதுதான் இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்றது, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. முதல்லாங்கய்யா ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்தாதான் ஒரு 8வது நிமிஷத்துக்கு வரும்போது முதல் நிமிஷம் 2வது நிமிஷம் அந்த வீடியோல என்ன சொன்னாங்கன்னு மறந்து போயிடுவோம். இப்போ ஒரு ஷார்ட்ஸை பார்த்தாலே எண்ட் ஆஃப் த ஷார்ட்ஸுக்கு வரும்போது, ஒரு ரீல்ஸை பார்த்து எண்டுக்கு வரும்போது ஆரம்பத்து கண்டென்ட் என்னன்னு மறந்து போயிருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க எப்ப பிறந்திருந்தாலும் சரி, 24 மணி நேரம் ஸ்மார்ட் போன், அதாவது படுக்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல ஸ்மார்ட் போன் கண்ணில் முழிக்கிறது, ராத்திரி கடைசியா பார்த்துட்டு கண்ணை மூடுறதும் ஸ்மார்ட் போன் தான் அப்படின்னு வாழ்க்கை வாழறீங்களோ, அவங்க அத்தானா பேருமே ஜென்சி ஜென் ஆல்பா தான். நீ 80 வயசு கிழவனா இருந்தாலும் சரி, நீ என்ன உங்க வயசா இருந்தாலும் சரி, காலையில எந்திரிச்ச உடனே செல்போன்ல கண்ணு முழிச்சு ராத்திரி தூங்க போற வரைக்கும், தூங்குறதுக்கு லாஸ்டா பாக்குறதும் செல்போன் தான்.
அப்படின்ற லைஃப் யார் யாரெல்லாம் வாழறீங்களோ நீங்க அத்தானா பேரும் ஜென்சி தான். அத்தானா பேரும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்ற அடிப்படை சத்தியம், இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாகி எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், டூம் ஸ்க்ரோலிங், ஒரு நாள் முழுக்க எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. வெறும் ஸ்க்ரோலிங்லயே போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக், அது முடிஞ்ச உடனே வாட்ஸ்அப், அது முடிஞ்ச உடனே யூடியூப், அது முடிஞ்ச உடனே இன்ஸ்டா, அது முடிஞ்ச உடனே ட்விட்டர், இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள திரும்ப ஃபேஸ்புக் லோட் ஆயிடுச்சு. ஃபர்தரா அதுல போய் என்ன பார்க்கலாம், நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருச்சு. நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு உள்ளுக்குள்ளே அடிமையாக இருப்பதனால் இந்த டூம் ஸ்க்ரோலிங், தேவையில்லாத தொடர்ந்து நியூஸ் பார்க்கிறது, இதெல்லாம் ஒரு கொடுமையான உணர்வு ரீதியான அடிக்ஷன், உணர்வு போதை. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த உணர்வு போதை மிகவும் கொடுமையானது. இந்த ஒரு 28 நாள் மட்டுங்க தயவு செஞ்சு சாட்சியா, உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறத சாட்சியா பாருங்க. தேவையானதை மட்டும் உங்களுக்கு ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கிட்டு அந்த ஈகோ சிஸ்டம் சார்ந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க அரசியல் துறையில இருந்தீங்கன்னா அந்த அரசியல் நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பொருளாதார துறையில இருந்தீங்கன்னா அந்த பொருளாதார செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை நடத்துற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. எதையெதையல் தேவையில்லாதவைகளை செய்ய மறுப்பதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேரத்தையும் உங்களையும் மேனேஜ் பண்றதுக்கான முதல் படி. நீங்க சாதிக்கிறதுக்கான, நீங்க உங்க குறிக்கோளை அடைந்து வெற்றி அடைந்து சாதனை பண்ணணும்னா முதல் வேலை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறது கிடையாது, தேவையில்லாததெல்லாம் செய்யறத நிறுத்துறது. இந்த தேவையில்லாததெல்லாம் செய்யறத நிறுத்தும் போதுதான் உங்க முன்னாடி எவ்வளோ நேரம், சக்தி, எனர்ஜி இருக்குன்னு புரியுங்கயா. உடம்பு எனர்ஜெட்டிக்கா, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா, உங்களுடைய பிரைம் டைம், உங்க லைஃபோட கிரீம் என்னன்னாங்க, உங்க பிரைம் டைம் தாங்க. மனசும் உடம்பும் உயிரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற, டயர்ட்னஸ் இல்லாம, போர்டம் இல்லாம, ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த டைம் காமனா உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷா அலைவா ஆக்டிவா இருக்கிறது மேக்சிமம் 5 மணி நேரம். அந்த டைமை உங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் செலுத்தணும் அப்படின்னாலே தேவை இல்லாததையெல்லாம் செய்வதை நிறுத்தினால்தான் இந்த பிரைம் டைம் 5 மணி நேரம் உங்க குறிக்கோளை நோக்கி முழுசா செலுத்த முடியுங்கயா. அது முதல். ரெண்டாவது, இந்த தேவை இல்லாததெல்லாம் செய்யறத நிறுத்தின உடனேயே இந்த பிரைம் டைமோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதிகமாகுங்கயா. காரணம் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்களை செய்யறத நிறுத்தும் போதே டயர்ட்னஸ், போர்டம், ஃப்ரஸ்ட்ரேஷனோட டெப்த் குறையும். உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறத சாட்சியா பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கமெண்ட் எல்லாம் உங்களை பாதிக்கவே பாதிக்காதுங்க. கமெண்ட்னா என்ன? ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அதுல போய் என்ன இருக்கு?
முடிஞ்சு போச்சு. வாழ்க்கைக்குள்ளங்கயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்களை இழிவாக பழித்து என்ன வார்த்தைங்களை சொல்லிக்கிறீங்களோ அந்த வார்த்தை வெளியிலிருந்து வரும்போதுதான் உங்களுக்கு வலிக்கும், இல்லைன்னா வலிக்காது. இதான் உண்மை. அதாவது எந்த உங்களை நோக்கி எய்யப்படுகின்ற எல்லா அம்பு, வேல், ஈட்டி எல்லாமே இங்கயா உங்க ஸ்கின் அளவுக்கு வந்து நின்று போயிடுங்கயா. அதுக்கப்புறம் அதை நீங்க கையில பிடிச்சி நீங்களா குத்திக்கிட்டாதான் உண்டு. இதான் உண்மை. அது ஸ்கின்னு கிட்ட வந்து நின்னுடும். அதுக்கப்புறம் நீங்களா அதை பிடிச்சி குத்திக்கிட்டு ஐயோ வலிக்குதே வலிக்குதே குத்துதே குடையுதேன்னு வேதனைப்பட்டுட்டா உண்டு. இதான் நிஜ சத்தியம். சாட்சியாக உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பதை சாட்சியா பாத்தீங்கன்னா, கர்ணன் சினிமால காட்டுறாங்க பாருங்க, எல்லா அம்பும் வந்து அவர் மேல அப்படியே மாலையா விழுந்து கீழே விழுந்துரும். அதே மாதிரி வெளியிலிருந்து என்ன வந்தாலும் அது உங்களை தாக்காம மாலையாய் கீழே விழுந்துரும். மாலையா மாதிரி கழுத்துல கூட விழுந்துரும். அனுபவத்திலிருந்து சொல்றேன். ரியாக்ஷன் பண்ணாம மட்டும் இருந்தீங்கன்னா, சாட்சியா மட்டும் இருந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை சூழ்நிலையிலிருந்தும் வெளிவருகின்ற மிக தெளிவான அறிவு, சுத்த புத்தி நமக்குள் மலர்ந்து அத அப்படியே நீங்க அந்த சுத்த புத்தியின் வழிகாட்டுதலால எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிச்சிருவீங்கயா. எந்த சூழ்நிலையிலும் ஜெயிச்சிருவீங்க. ஒரு சின்ன டயக்ராம் காமிக்கிறேன். இப்ப நான் சொன்ன அந்த கருத்தையே டயக்ராமா போட்டிருக்கேன் பாருங்க. வேணா ஒரு வினாடி வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா, அப்புறம் பார்க்கலாம். இந்த ரஜஸ் தமஸ் சத்துவம்னு சொன்னா இல்லையா, அதை பத்தி ஒரு சின்ன டயக்ராம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியிற இந்த படத்தை வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரஜஸ் தமஸ் சத்துவம் பத்தி புரியும். இதை தமிழையும் பண்ணி கொடுக்க சொல்றேன் பாருங்க. உங்களை நீங்கள் உங்களுக்கு உள்ளும் வெளியும் நிகழ்பவற்றை சாட்சியாக இருந்து பார்க்க துவங்கும் பொழுது புதிய வாழ்க்கை பிறக்கின்றது. உங்களுக்கும் இருக்கிற உறவு ஒரு ஸ்வீட்டான, ஸ்மூத்தான, ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கணுங்க. உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி தெரிஞ்சுக்கிறதா, நீங்க தனியா உட்கார்ந்துருக்கும் போது எப்படி உங்களோட நீங்க இருக்கீங்க. வெளியில இருந்து யாரும் உங்களோட இல்லை, நீங்க தனி ரூம்ல உட்காந்து ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. செல்போனு, டிவி எதுவும் கிடையாது, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. அப்ப எப்படி உங்களோட உங்களை ஃபீல் பண்றீங்க, அதுதான் உங்களுக்கும் இருக்கிற உறவு.